ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் உள்ள ஒரு பப்பி இருக்குதுல்ல, அந்த பப்பியை பாருங்கள். என்னோடய முடியை பிடிச்சி இழுக்குது, கடிச்சு இழுக்குது. எனக்கு பயங்கரமாக வலி எடுத்துது. ஆனாலும் அது என்ஜாய் பண்ணுதுன்னு சொல்லி விட்டுட்டேன். முடி அது வாயோடு வந்துருச்சு, கொஞ்சம் முடி கூட. பயங்கர ஆக்டிவ், பயங்கர சேட்டை. வீட்டில் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நம்ம சும்மா நின்னா கூட நம்மளுக்கு சண்டைக்கு வா வான்னு நம்மளை கூப்பிடும், நம்ம காலை கடிக்கும். அப்புறம் நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அப்படியே சண்டைக்கு வர்றதுக்கு அப்படியே படுத்துட்டு அப்படியே கூப்பிடும். பயங்கர ஆக்டிவாக இருந்தது, செம்ம ஜாலியாக இருந்தது. அதேமாரி இந்த கையை வாயில் விட்டால் கடிக்குது. அது பொய் கடிக்கலை, உண்மையாகவே கடிக்குது. லைட்டாக பல் படுது, வலிக்க தான் செய்யுது. நீங்களாம் இதேமாரி குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா நாய் வாயிலெல்லாம் கையை விடாதீங்க. ரொம்ப அதாவது இதை மாதிரி வாயில்லாத ஜீவன்கள் வளர்க்கும்போது ரொம்ப என்ஜாயாக தான் இருக்குது. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் சின்ன குழந்தைங்க நாய் வாங்கினா அந்த சின்ன குழந்தைங்கள பத்திரமா வீட்டில் பார்த்துக்கோங்க. இந்த நாய் பண்ணுற, இந்த பப்பி பண்ணுற சேட்டைங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லை தட்டி விட்ருங்க. ஆமாம், இந்த வீடியோவில் பானு அம்மா இந்த பப்பியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால வளர்க்க முடியலை. கொஞ்ச நாள் தான் வளர்ந்தது. அதுக்கப்புறம் பிரச்சனை வர ஆரம்பிச்சு, பக்கத்துலலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் திரும்பியும் கொண்டு நாங்கள் அதை கொண்டு விட்டுட்டோம். இப்போ நம்ம வீட்டில் இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் நம்ம பப்பியை அழகாக வளர்க்கலாம். பூனை, பப்பி எல்லாமே வளர்க்கலாம். எங்களுக்கு பப்பி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வளர்க்குறதுக்கான இடம் இல்லை. சொந்த வீடு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே வளர்ப்போம். பாருங்கள், அவ்வளோ ஒரு பப்பி இருக்க வரைக்கும் நாங்கள் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், ஹாப்பியாக இருந்தது. அது போன பிறகு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, பப்பி வளர்க்க முடியாத சூழ்நிலை.